Hello everyone, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிறைய வீடியோஸ் போடுறதுல நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்க. சீக்கிரத்துல பேக் டு ஃபார்ம் நான் வரேன். நிறைய வீடியோஸ் போடுறேன். நிறைய வந்து பிளான் பண்ணி வச்சிருக்கேன். அதை எக்ஸிக்யூட் பண்றேன். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா வந்துட்டு பாஸ்தா ரெசிபி தாங்க. இந்தியன் வெர்ஷன் தான் பார்க்க போறோம். சொல்லப்போனா சவுத் இந்தியன் வெர்ஷன் தான். ஃபர்ஸ்ட் வந்து தேவையான வெஜிடபிள்ஸ், ஆனியன், garlic, டொமேட்டோ, கேப்சிகம், கேரட், ஒரே ஒரு கிரீன் சில்லி இதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாஸ்தா வந்து நான் வேக வச்சுட்டேங்க. சால்ட்டும் கொஞ்சம் ஆயிலும் போட்டு வேக வச்சுட்டேன். வேக வச்சதை வந்து எடுத்து உரமாக வச்சுருங்க. தண்ணி வடிச்சிட்டு, இல்லைனா ஓவர் குக் ஆயிரும். இப்போ ஒரு கடாயில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஆயில் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் சீரகம் போடுங்க. சீரகம் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, ஜிஞ்சர் அண்ட் கார்லிக்கு, அதை போட்டுக்கலாம். கார்லிக் வந்து நிறைய போடலாம், ஜிஞ்சர் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு க்ரீன் சில்லி, அதுக்கப்புறம் தேவையான அளவு ஆனியன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கேரட்டோட குக்கிங் டைம் அதிகன்றனால நான் கேரட் போட்டேன். ஆனியன் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடியே கூட நீங்கள் கேரட் போட்டு சாட்டே பண்ணிக்கலாம். கேரட் கொஞ்சம் குக் ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியோட சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேங்க. தக்காளி வந்து நிறைய சேர்த்த வேண்டாம். அதே மாதிரி அது வந்து ரொம்ப குக்காகி தொக்கு மாதிரியும் ஆக வேண்டாம். லைட்டாக குக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தேவையான அளவு சால்ட் போட்டு மறுபடியும் சாட்டே பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து ஒயிட் சாஸ் பாஸ்தா பண்ணலான்னு இருந்தேன். அதனால் வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து கட் பண்ணும்போது கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒயிட் சாஸ் பண்ணலான்னு இருந்தேன். அப்புறம் சரி ஓகே நம்ம கொஞ்சம் காரமாக சாப்பிட்லாம் அப்படின்னு தோணுச்சு, அதனால் மாற்றிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா கேப்சிகம் போட்டு கொஞ்சம் சாட்டே பண்ணதுக்கப்புறமா மசாலா சேர்த்திக்கலாம். மசாலா வந்து நிறைய சேர்த்த தேவையில்லை. மஞ்சத்தூள் கொஞ்சம், அதுக்கப்புறம் வரமிளகாத்தூள் கொஞ்சம் போட்டால் போதும். நிறைய மசாலா சேர்த்தனோன்னா நல்லா இருக்காது. ரொம்ப லைட்டாக மைல்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம குக் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா பாஸ்தா, தண்ணி இல்லாமல் நான் வடித்து வச்சுருந்தேன். ஓவர் குக் ஆகக்கூடாதுன்னு கொஞ்சமாக கோல்டு வாட்டர்லேயும் வாஷ் பண்ணி வச்சுருந்தேங்க. ஸோ இப்போ அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதை கலந்து விட்டுட்டோம்னாவே அவ்வளோதான், நமக்கு வந்து பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே சிம்பிள். ஒரு 10 நிமிஷத்தில் நமக்கு வேலையே முடிஞ்சிடும்னு வச்சுக்கோங்களேன். இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடிய ஒரு டின்னர்ஸில் இதுவும் ஒன்று. இது வந்து ரொம்ப கான்டினென்டலாக பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து மசாலாஸ்லாம் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு சாஸஸ் ஆட் பண்ணிக்கோங்க. சில்லி சாஸு, சோய் சாஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கெச்சப் அந்த மாதிரி. நான் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து கெச்சப் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாங்க. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபைனலாக கொஞ்சம் மல்லி இலை தூவி கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், நம்மளோட சவுத் இண்டியன் ஸ்டைல் பாஸ்தா ரெடி. இதை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் எல்லாரும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் பபாய், டேக் கேர். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பபாய், டேக் கேர்.